இங்க ஒரு சின்ன பையன் ஒரு மிலிட்டரி ஏர்ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சு சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஷார்ப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா இங்க இருக்க சோல்ஜர்ஸ பார்த்து நீங்க எல்லாம் செத்தீங்கன்னு கையை காட்டிட்டு ரொம்ப கூலா கிளம்பிடுறான். ஆக்சுவலி தீவிரவாதிகள் தான் அந்த பையனை அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா சோல்ஜர்ஸ் அவனை சுட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த பையன் கிளம்புனதுமே மிகப்பெரிய ஒரு படையை வரப்போது புரிஞ்சுக்கிட்ட சோல்ஜர்ஸ் அதுக்காக தயாராக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியா ஒரு டைம் ப்ரே பண்ணிட்டு அவங்க சாவுக்காக வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வரப்போற நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை சமாளிக்க இங்க வெறும் 8 சோல்ஜர்ஸ் தான் இருப்பாங்க. ஆல்ரெடி அரசாங்கமே அந்த மிஷனை நிறுத்தி இருந்தாலும் அவங்க நாட்டுக்காக அவங்க பின்வாங்காம அங்கேயே இருப்பாங்க. அவங்க தயாரான கொஞ்ச நேரத்திலேயே இருட்ட ஆரம்பிக்குது. எதிர்பார்த்த மாதிரியே நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகள் அந்த இடத்துக்குள்ள ஆம்புஷ் பண்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே அந்த சோல்ஜர்ஸ் தீவிரவாதிகளை கதற விட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல மணி நேரமா அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல முக்காவாசி தீவிரவாதிகளை அவங்க கொன்னுறாங்க. அதே நேரத்துல அவங்க டீம்லயும் நிறைய இழப்புகள் நடந்துருது. கடைசியா மிச்சம் இருந்தவங்க தீவிரவாதிகள்ட்ட மாட்டிடக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளே சுட்டுக்கலான்னு முடிவு பண்றாங்க. அப்ப திடீர்னு வாக்கி டாக்கில ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா அவங்க ராணுவம் அந்த இடத்துக்கு வந்துருது.